எப்படி எதிர்த்தார்கள்? இன்றைக்கு எந்த அளவு இணக்கமாக இருக்கிறார்கள்? ஆக்சுவலா இவர் திட்டாத வார்த்தைங்களே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட அவளா ஒரு பையனா இவனை போய் சூஸ் பண்ணிருக்க அப்படின்னு ப்ரொஃபஷன் முதற்கொண்டு ஸ்டார்ட் பண்ணி பையன் ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாரையும் கழுவி கழுவி ஊத்துனாங்க. எங்க அப்பா அவர் சைஸ் பாருங்க, நான் என்ன அடி வாங்கினேன்னு நீங்களே ஏங்க நீங்க சிரிக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. நீங்க 2 பேருமா அப்படி இருந்திருக்கீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்க. அப்படி இல்லை சார், 2 பசங்களையும் நம்ம கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்கோம். ஒரு பெரிய பொண்ணு டாக்டர் படிக்க வச்சுருக்கேன், இவளை இன்ஜினியர் படிக்க வச்சேன். கஷ்டப்பட்டு தினக்கூலியாக பால் வியாபாரம் பண்ணி இன்றைக்கி ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கேன், பேக்கரி ஸ்வீட் ஸ்டால். பசங்களை ஆளாகணும். நான் 8th படித்தேன், இவன் +2 படிச்சிருக்கா. பசங்களை ஓரளவுக்கு கரை சேர்க்கணும். நம்ம ஒரு முடிவு பண்ணி ஒரு ஆனஸ்ட்டாக வந்தோம். நம்ம பிள்ளைங்க அப்படி போயிட்டு ஒரு மன வருத்தம். நாங்கள் லவ் பண்ணுறதுக்காக எதிர்ப்புலாம் இல்லை. ஃபேமிலி செட்டில் ஆகணும். ஒரு லைஃப் போனால் அவங்களுக்குள்ள ஃபேமிலி கரெக்டாக இருக்கணும். சார் ஆள் வச்சுலாம் மிரட்டினாங்க சார். அதை கேளுங்க, இவர்கிட்ட கேளுங்க சார். ஆள் இல்லைப்பா, ஃப்ரெண்டு தான்ப்பா. அவங்க ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு கூட இருந்தாங்க சார். இவங்க கிட்ட கூட நான் அவ்வளோ பேசியிருக்க மாட்டேன் சார். டெய்லி ஒரு 1/2 hour என்னாச்சு, டெய்லியும் ஒரு 3 நாளைக்கு 3 தடவை கால் பண்ணிவிடுவேன் அவருக்கு, மாமனார். ஆமாம், டெய்லியும் கால் பண்ணி சொன்னதே தான் நானும் சொல்லுவேன், அவரும் சொன்னதே தான் சொல்லுவார். இது ஒரு 3 மாதம் இப்படியே தான் போச்சு. 3 மாதம் இப்படியே தான் போச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த சீப்போன்னு ஆயிடுச்சானு தெரியல, கடைசியாக பொண்ணு கொடுத்துட்டாங்க. அரை மனசா ஏத்துக்கிட்டு இப்ப எந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டாங்க மாமனாரும் மாப்பிள்ளையும்? 2 பேரும் சார் நைட்டு படுத்துட்டு 2 பேரும் நல்லா பாட்டு பாடிட்டு கச்சேரி நடக்கும் சார். நைட்ல நானும் அம்மாவும் காது பத்திட்டியோ 2 பேரும் அமைதியா வாயை முட்டு தூங்குங்களேன்னா 2 பேரும் நல்லா பாட்டு யூடியூப்ல போட்டுட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கோரஸ் கொடுத்துட்டு பாட்டு பாடிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க சார். டான்சர் வேறையா, ஸோ இவர் ஏதாவது மூமெண்ட் சொல்லி கொடுத்தாருன்னா டான்ஸ் சும்மா லைட்டா ஆடுவாரு. என்ன சார்